கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஸ்டாலினோட இமேஜ் உயர்ந்த சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் சுமார் 2.7 விழுக்காடு வாக்கு 2024 எடுத்தவங்க இன்னைக்கு திமுக அணியில் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக அணியின் பலம் நியர்லி 50%ங்கிற லெவலுக்கு வந்துச்சு. அணி அமையதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பாட்டு நீங்களா கற்பனையாட்டு என்டி அண்ணா தேமுதிக அங்கே இருக்கோம், ஒன்றுபட்ட பாமக இருக்கும்லாம் கருத்து கணிப்பு எடுக்கிறது முறையில்னு தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு தேமுதிக வேற வந்துட்டாங்களா, மதிமுக வேற இருக்குதா, கம்ப்ளீட்டாக புறமொழியாளர் வாக்க ஸ்டாலின் சைடு கன்சால்டேட் பண்ணிடும். ஸோ இந்த போலரைசேஷன்லாம் வந்து நடக்கும். எடப்பாடியை தலைவராக சொன்னால் எவன் ஜெயிக்க முடியும்? ஒரு சங்கராச்சாரி மாதிரிப்பட்ட ஒரு ஆச்சாரியார் பேசினார். சத்திரியன் குருமூர்த்தி ஆண்ட கேட்டார், முடியாதுங்க, நீங்கள் வேணா சீமான் தலைமையை எடப்பாடி ஏற்றுக்கிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்கு தெரியாதா புரியாதா? ஸோ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறது தெளிவாக இருக்கும்போது இது 50 விழுக்காடு அணிக்குள்ளே வந்துடுறாங்க. 47 + 3 50 விழுக்காடு ஓட்டு அணிக்குள்ளே வந்துடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரி திமுக அண்ணா திமுக ரெட்டல உதவி செய்யறேன் அதெல்லாம் என்னைக்கே போயிட்டு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல ப்ரோ 1 இயர் நான் 1 இயர் கன்சல்டேஷன் விக்கிரவாண்டி ரிசல்ட் வட தமிழகத்தில் பிரதிபலிக்கும். 63 வரும்னு சொல்லலைன்னா 50 வந்துடும். ஈரோடு கிழக்கு ரிசல்ட் மேற்கு தமிழகத்தில் பிரதிபலிக்கும். 70 வரும்னு சொல்லல, 50 வந்துடும். தேமுதிக பிரேமலதா அம்மையார் கேப்டன் சிம்பதியில தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சல்டேஷனுக்கும் அவங்க வெற்றி பாதையில நாளைக்கு 29 பயணிக்கிறதுக்கும் வின் வின் சிச்சுவேஷன்ல சோசியல் போலரைசேஷன் இங்க இருக்குது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தேமுதிக திமுகவுடனான கூட்டணி, இதை நம்ம கடந்த காணொலியில் கூட நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க, அங்கே தான் போகிற மாதிரி இருக்குது, அங்கே தான் பேச்சுவார்த்தை நடக்குது, அங்கே தான் போங்கிற மாதிரி அடித்து சொன்னீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணியை? வின் வின் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தேமுதிகவுக்கும் கொடுக்கும். 1962 பெருந்தலைவர் காமராஜ் 46 விழுக்காடு வாக்கள் எடுத்த மாதிரி, நெஹ்ருவோட 1 விழுக்காடு அதிகம் எடுத்த மாதிரி, ஸ்டாலின் இன்னைக்கு 45 + 45+ ஓட்ஸ் பலத்தோட ஒரு கூட்டணி பலத்தில் மிகப்பெரிய சக்தியாக எழும்பி நிற்கிறார். ஜோதிபாஸ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன் ஆட்டு, எந்த ஜாதியோட எதிர்ப்பும் இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியில் எதிர்ப்பு இருக்குது, அது ஒரு பிரிவு, அந்த ஜாதியில் ஒரு பிரிவு எதிர்ப்பு இருக்குது. மற்றபடி காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் அனைத்து ஜாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராட்டு ஸ்டாலின். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லாமல் ஸ்டாலின் ஒரு லீடர்ஷிப்பில் பெரிய அளவு உயர்ந்து நிற்கிறாரு. பெண்கள் ஓட்டுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற லெவலில் நீ பெண்கள் ஓட்டுன்னா ஸ்டாலினுங்கிற ஒரு இமேஜ் இங்கே வந்து நிற்குது. இப்படி ஸ்டாலினோட இமேஜ் உயர்ந்த சூழ்நிலையில் 5000 ரூபா இதெல்லாம் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பலம்ங்கிற ஒரு வெற்றி சூழலில் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் சுமார் 2.7 விழுக்காடு வாக்கு 2024 எடுத்தவங்க இன்னைக்கு திமுக அணியில் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக அணியின் பலம் நியர்லி 50%ங்கிற லெவலுக்கு வந்துட்டு. நிச்சயமா சார். இப்போ 45% உறுதிப்படுத்தா இப்போ திமுக 45+ ஸ்டாலின் உறுதியாக வருவார். நான் மோடிக்கு இதை ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், நட்டாவுக்கு இப்போ நிதின் நாபின் சின்ஹாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், தென் பிஎல் சந்தோஷுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், எல்லா பிஜேபி டாப் லீடர்ஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். இதை உணரலையா பாஜக? இப்படி விட்டுட்டாங்க பாஜக இதில் உணரலையா விட்டுட்டாங்கன்னா பாஜகவுக்கு என்ன சீட்டு எடப்பாடி கொடுக்குறாரு? அதுவே அல்வா கொடுப்பாரு எடப்பாடி அவர்கள். ஆமாம், தங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைச்சா போதும், எடப்பாடி தரவுடைய அல்வாவை நல்லா கிண்டி சாப்பிட்றதுக்கு பாஜகவில் நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அதில் தான் நானும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். பலத்துக்குரிய சீட்டு வாங்கி இந்துத்துவா பிளாங்கில் இந்த களத்தை அமைக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி 29 கலத்தி விடுறதுக்கு 25 விழுக்காடு சான்ஸ் இருக்கு. யாருக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 75 விழுக்காடு கலத்தி விட மாட்டார், 25 விழுக்காடு சான்சஸ் இருக்கு. நீங்கள் தான் யாருக்குமே சொன்னீங்க, அண்ணாமலை இருந்திருந்தால் 2 ரெட்டலைக்கு 1 தாமரைங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. கேட்டு வாங்கணும், பாஜக கண்டிப்பாக வாங்கணும். இப்போ தேமுதிக வேற அந்த பக்கம் இல்லை. அப்படிங்கும்போது அதிமுக பலம் 20 விழுக்காடு தான்.
தேமுதிகவில் முபாரக் இல்லை, கிருஷ்ணசாமின்னு வரல. அப்போ அவங்க பலம் 20 விழுக்காடு, பாஜக பலம் 11.4, 20க்கு 11.4. அப்போ 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்கு மேலே வரணும். கண்டிப்பாக ஒரு தாமரை வாங்கணும். அது வாங்கலைன்னா பலகீனம், அது அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இல்ல அண்ணாமலை இருந்திருந்தா வாங்கியிருப்பாரு, நீங்க கூட சொன்னீங்க உறுதியா இருக்கிறாரு. நயினார் வாங்கணுமே, இப்போ ஏன்னா இன்னைக்கு அப்படியே உள்ள உள்டாவா இருக்கு பாஜக உள்ள. நயினாரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் குறை சொல்லலாம்னா அவர் லெவலில் சகோதரர் மேக்சிமம் வாங்க தான் பார்ப்பாரு. நம்மளை பற்றி சொல்லும்போது கூட அண்ணன் நம்ம கட்சிக்காக தானே பேசுகிறாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுவார், நம்மளும் கட்சிக்காக தானே இருக்குங்கிற கருத்தை நயினார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நயினாரை நல்ல விதமாக நயினார் அதை சாதிப்பார். அவர் தலைவராக இருக்கும்போது அதிக சீட்டு வாங்கினாங்கிற அந்த பெருமையை வரணுன்னு தானே நயினார் பார்ப்பார். நிச்சயமா சார், இது வரைக்கும் போட்ட கருத்து கணிப்பு நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இன்னும் கருத்து கணிப்பு மாறுமா சார்? கருத்து கணிப்புக்கார பசங்கள்லாம் பைத்தியார பசங்க. களம் அமையதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வைக்கிறோம், பைத்தியாரம் இல்லை. பைத்தியாரன்னு சொல்லலை, அவன் காரியக்கு இருக்கான், அவன் லாபத்துக்கு பார்க்குறான், அவன் லாபத்துக்கு, அவனோட வருமானத்துக்கு, அவனோட தொழிலுக்கு அதை பண்ணுறான், தப்பு இல்லை. சகோதரர்கள் தான். நீங்கள் வந்து களம் அமைந்து இஷ்யூஸ் வந்த பிறகு தான் கருத்து கணிப்பு கொடுக்கணும். இப்போ துக்குளக்குதையா கிரெடிபிலிட்டி உள்ள கருத்து கணிப்பாளர் நண்பர், அதை நான் மறுக்க வரல. இவர் ஜேவிசி சர்ராம் மோடிக்காக ஒரு பல மாநிலங்கள் எடுத்த கருத்து கணிப்பெல்லாம் சரியாக வந்திருக்குது. ரங்கராஜ் பாண்டே தம்பி எல்லாரும் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அணி அமைதிக்கு முன்னாடி கருத்து கணிப்பாட்டு நீங்களா கற்பனையாட்டு என்டிஏ அண்ணா தேமுதிக அங்கே இருக்கோம், ஒன்றுபட்ட பாமக இருக்கும்லாம் கருத்து கணிப்பு எடுக்கிறது முறையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். பட் ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. இப்போ எல்லா கருத்து கணிப்பும் பண்ணால் ஃப்ராடுன்னு இல்லை, தவறுன்னு ஆகுதில்லை. நான் இன்னும் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சீமானில் துக்ளக் எதியாவுக்கே சொல்கிறேன், நான் களம் அமையும் போது பரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் ஏமாளிகள் இழிச்சவாயர்கள் அல்ல. சும்மா இப்போ போய் கேட்டால் விஜயா சீமானான்னு சொன்னால் சீமானுக்கு 4 பேர் சொல்லுவான், விஜய்க்கு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டான்னு சொல்ல வரல. ஆனால் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் தான் சொல்கிறாரு. விஜய் அருந்ததிகளுக்கு பயந்து இதை பேச மாட்டாங்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே பரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் விழிச்சுக்கிடுவாப்பில்ல. சீமான் ஒரு தலைவராக வந்தால் தான் பரையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அரசியல் எழுச்சியை பெற முடியும்னு அவன் அந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு தான் வாக்களிப்பான், விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான். அது களம் போலரைசேஷன். இன்னைக்கு ஜிடி நாயுடு பாலம் அது தப்புன்னு சீமான் தான் சொல்கிறாருங்கிறது பெரிய அளவுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்டாலின் கொடுக்குறாரு ஜிடி நாயுடு பாலம்ங்கிறது கம்ப்ளீட்டாக அருந்ததியர் போயர் ஒட்டர். இன்னைக்கு தேமுதிக வேற வந்துட்டாங்களா, மதிமுக வேற இருக்குதா, கம்ப்ளீட்டாக புறமொழியாளர் வாக்க ஸ்டாலின் சைடு கன்சால்டேட் பண்ணிடும். ஸோ இந்த போலரைசேஷன்லாம் வந்து நடக்கும். இந்த போலரைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கருத்து கணிப்புன்னு போடுறதெல்லாம் அது கருத்து திணிப்பு தான். அது இன்னொப்பரப்பேட், கதைக்கு உதவாது, ஏட்டு சுரக்கா, வேலைக்காகாத ஒரு கருத்து கணிப்பு தான். இப்போ நீங்கள் யூபியில் போய் கருத்து கணிப்பு ஒரு முஸ்லீம்கிட்ட கேளுங்க, யார் பிரைம் மினிஸ்டராக வரணும்னு கேளுங்க, அவன் ராகுல் காந்திம்மா. ஆனால் களத்துக்குள்ளே யாருக்கு ஓட்டு போடுவான்? ராகுல் காந்தி தனியானன்னா ராகுல் காந்திக்கு நல்ல கடைஞ்செடுத்த திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துக்கிட்டு அகிலேஷ் யாதவ் தான் பாஜகவை ஃபைட் பண்ண முடியும்னு அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி பார்ட்டிக்கு போடுவான். இது இவருக்கெல்லாம் தெரியும், மாணிக் அவருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ போலரைசேஷன் வரும்போது கருத்து கருப்புகள் பஞ்சா பறந்து போகும், காற்றில் திரிஞ்சு போகும். இந்த மாணிக் தாகூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கெல்லாம் என்ன போலரைசேஷன் தமிழ்நாட்டிலே தெரியாத கோஷ்டிகள். மாணிக் தாகூருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நடிப்பார். பிரவீன் சக்கரவர்த்திக்கெல்லாம் ஒத்த ஓட்டுக்கெல்லாம் தெரியாது. ஸோ இங்கே வந்து கருத்து கணிப்புகளை வச்சு பேசக்கூடியவங்கெல்லாம் முட்டாள்கள். போலரைசேஷன் வந்து களம் என்ன அமையும்னு பேசுகிறவங்க தான் சரியான புத்திசாலி. இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்துக்கு உள்ள ஓட்டுங்கிறது வந்து ஒரு பிரதானமாக வந்து திமுகவை எதிர்த்து வாங்கின ஓட்டுன்னு ஒரு பக்கம் பேசப்படுறாரு. திமுக வந்து கலைஞர் அவர்களை நேரடியாக எதிர்த்தாரு, அதனால தான் அந்த பெர்சன்டேஜ் இருக்குன்ட்டு இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாருன்னு அப்படி செத்துப்போன அரசியலை செத்துப்போனத்தனமாக பலரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த அரசியல்லாம் செத்து போச்சுப்பா. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு எம்ஜிஆர் மேனன் எண்ணிக்கை எவ்வளவு தெரிஞ்சுன்னு போய் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார் போன்ற தமிழ் ஜாதிகளோட எழுச்சியை காலி பண்ணாப்புல, வன்னியர்களுக்கு போராட்டத்தை அவமானப்படுத்துறதுக்காக எம்ஜிஆர் அசிங்கமாக செயல்பட்டாப்புல, வண்ணார் நாவிதர் குயர் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்களின் எழுச்சியை 40 வருஷம் எதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் காலி பண்ணிட்டு போயிட்டாப்புலன்னு மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. மலையாளி எம்ஜிஆர் முல்லை பெரியார் உரிமையை கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, தமிழுக்கு உள்ள உரிமை எடுத்து ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டார் எம்ஜிஆர்னு எம்ஜிஆரை அடின்னு அடித்து
கடக்கிற அழகை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கெடுக்கிறாங்கன்னு அதை தூக்கி போடு திராவிட சுடுகாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 8.22 விழுக்காடு எடுத்த மரம் இன்னும் எம்ஜிஆர் விஜயகாந்த் ஐயா அறத பழசான விஷயங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கோஷிகள்லாம் இப்படி தான் பேசிட்டு தெரியும். வெத்து கோஷிகள் வெட்டி கோஷிகள் அப்டேட் ஆகுங்கப்பா, கரண்ட்டுக்கு வாங்கப்பா. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டதுக்கு இது தோல்வியடைய வாழ்த்துக்கள் அவரோட பதிலாக இருக்கு. அந்த வாழ்த்தை அவருக்கே அவர் தெரிவிச்சுக்கிட்டாரு. இல்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது என்டிஏ கூட்டணிக்கு பிரேமலதா அவர்கள் இல்லாதங்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிட்டாரு, டிடி விதினரன் அவர்களை தக்க வச்சுட்டாரு, அன்புமணி அவர்களை தக்க வச்சுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை ஏன் கோட்டை விட்டாருன்னு தேமுதிக எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி. அதை உணர்ந்திருக்காங்க திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கண்டிப்பா பிரேமலதா அதனால திமுக போயிட்டாங்க. கண்டிப்பா இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. எங்க 36 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. எங்க விக்கிரவாண்டியில களம் அமையுது. சீமான் வந்து இவருக்கு போராட்டத்தை ஆதரிக்கிறார். களத்துக்குள்ள அண்ணாமலை எடப்பாடி தற்கூரி ஊழல் பெருச்சாளி ஜெயலலிதாவெல்லாம் அடிச்சு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்லையும் அதிமுக அடிச்சு என்டிஏ கேண்டிடேட்டை போட்டு அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை தூக்கிட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் வராங்க. 29 விழுக்காடு வாக்குகள் வந்து பாமக எடுக்கிறாங்க, மாம்பழம் எடுக்குது. 50 பூத்தில் லீடு. திமுக 63 விழுக்காடு ஓட்டு போயிட்டு. நான் ஒருத்தன் தாங்க போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். ஜோசப் விஜய் உங்களை சகோதரரே உங்களை ஜான் ஆரிக்கசாமி ஏமாத்தினாரு. மனச்சாட்சி படி ரவீந்திரன் துரைசாமி சொன்னது சரி, ஜான் ஆரிக்கசாமி ஏமாத்துறான், மோசடி பண்றாங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. ரிசல்ட் வச்சுக்கிட்டு ஏமாறாதீங்க, ரியலைஸ் பண்ணுங்க. ஜோசப் விஜய் ஜான் ஆரிக்கசாமி கோடிகளை வாங்கிட்டு உங்களை ஆட்டையை போடுறதுக்கு ஏமாத்திட்டு இருக்காப்புல. சொன்னா இல்லையா? என்ன நடந்தது அங்க? போலரைசேஷன் தானே நடந்தது. 23 விழுக்காடு ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சா இல்லையா? தென் சீமானுக்கு கிடைச்சது 1 விழுக்காடு ஓட்டு தான் அதிகம் கிடைச்சது. அந்த சீமான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கிட்ட கூட்டணி போய் ஒரு காலி பண்ணுன்னு எங்க ஜாதியை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரே முயற்சி பண்ணாப்புல. எடப்பாடியை தலைவராக சொன்னா எவன் ஜெயிக்க முடியும்? சீமான் எப்படி நம்புவாரு? ஒரு சங்கராச்சாரி மாதிரிப்பட்ட ஒரு ஆச்சாரியார் பேசினாரு. சத்திரியன் குருமூர்த்தி ஆண்ட கேட்டாரு, முடியாதுங்க, நீங்க வேணா சீமான் தலைமையை எடப்பாடி ஏத்துக்கிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரங்கராஜ் பாண்டே ஆண்டி ஸ்டாலினுக்காக சீமான் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உள்ள எடப்பாடி கிட்ட போய் சீமான் எப்படி போவாரு? 214 கேண்டிடேட் போட்டு சீமான் அடுத்தாலையும் பலவீனப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமியை. 3 முறை பலவீனப்படுத்தி எழுப்பி இருக்கிறாரு, அடுத்தாலையும் பலவீனப்படுத்துறாரு. இது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்கு தெரியாதா? புரியாதா? 2019 ஒரு சீட்டா ஜெயிக்க முடிஞ்சதா? 24 எங்க ஜெயிக்க முடிஞ்சது? எடப்பாடி பழனிசாமியை நம்பி. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடி கிடையாதுங்கிறதா எல்லாருக்கும் தெரியுமே. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு காங்கிரஸுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், மதிமுகவுக்கு தெரியும், 2 கம்யூனிஸ்டுக்கு தெரியும். முஸ்லீம் லீக் மட்டும்தான் அசம்பிளியில் தோத்துட்டாங்க, 3 அவுட்டு. 2 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நவாஸ்கனி காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன்ல முன்ன விட 3 விழுக்காடு அதிகம் பெற்றாரு. ஸோ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறது தெளிவா இருக்கும்போது இது 50 விழுக்காடு அணிக்குள்ள வந்துடுறாங்க. 47 + 3 50 விழுக்காடு ஓட்டு அணிக்குள்ள வந்துடுறாங்க. எங்க சீமானுக்கு கீழே 4வது போயிட்டாரு புதுச்சேரியிலங்கிறது பிரேமலதா அம்மையாருக்கு தெரியாதா? நம்ம உங்களை சந்திச்சு பார்த்ததே பெருமையா வந்து எக்ஸலத்தில் பதிவிட்டாங்க. நம்ம சொல்லாம இருப்போமா? விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது போயிட்டாரு எடப்பாடிங்கிறத சொல்லாம இருப்போமா? கன்னியாகுமரியில் 4வது போயிட்டாரு சீமானுக்கு சொல்லாம இருப்போமா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அடிச்சியே அதிமுக ஓட்டுல 7 விழுக்காடுக்கு மேல சீமான் எடுத்து தள்ளிட்டாரு. எந்த ஊர்ல பொய் கதையும் கட்டு கதையும் சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக அதிமுக காலம் மாறி போச்சு. கும்பகர்ண நாட்டு அமினிஷியாவில் தூக்கத்தில் இருக்காதீங்கப்பா, அப் டு டேட்டா கரண்ட்டுக்கு வாங்க. களம் வந்து நான் 1 இயர் போலரைசேஷன் வடக்க விக்கிரவாண்டியில் நடந்தது. விஜய் தப்பு பண்ணாரு, சொன்னேன் போலரைசேஷனை உடைக்க வாங்கன்னு. மீண்டும் அதே போலரைசேஷன் தான். எடப்பாடி ஒரு சைடு ஜம்முன்னு நிற்பாரு, ஸ்டாலின் வெற்றி பெறா 50 விழுக்காட்டுக்குள்ள நிற்பாரு. விஜய் வலமும் போகாம இடமும் போகாம அடிபட்டு நிற்பாரு. சீமான் நிற்பாரு போலரைசேஷனை மீறி. உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டாரு. கேட்டிருவியா நீ வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது கரெக்ட்னு சொல்லி எடப்பாடியில் ஓட்டு கேட்டிருவியா? உங்க அம்மா ஜெயலலிதா பண்ணது சரின்னு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டு நிற்பாரு அவரு. குருவை ஜெயலலிதா ஆட்சி கொடுமைப்படுத்தி அநியாயமா அவரோட நீண்டகாலம் வாழ வேண்டியவரை காலி பண்ணாங்கன்னு சீமான் பேசுவாரு, குருவுக்கு ப்ரொஜெக்ஷனை கொடுப்பாரு.
எடப்பாடியால பேச முடியுமா? எடப்பாடியால சொல்ல முடியுமா? பதில் சொல்லணும். ஸோ போலரைசேஷனை மாரி சீமான் அங்கே நிற்பாரு. கோனூரிக்கு போங்க, கோன் கோட்டை தமிழங்கோட்டை, நீ மராத்தி கோட்டைன்னு சொல்லும்போது பேசாம இருந்தவன் இப்போ ஏன்டா வந்து நிற்கிறேன்னு கேட்பாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அந்த போலரைசேஷனை மீறி சீமானால் நிற்க முடியும். விஜய் போலரைசேஷனை கண்டு பின்னங்கால் படியில் ஓடி ஜான அரிக்கசாமிக்கு மோசடித்தனத்தால 20 விழுக்காடு இருக்கு, 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள நிற்கிறாரு. விஜய் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். உடனே சொல்லுவான் உதயநிதி ஸ்டாலின் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லுவோம். அவங்க தாத்தா வந்தாலும் மோடி அமித்ஷா சிஏ தொட முடியாதுன்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு சிஏ தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுகவுக்கு போலிங் கூடிட்டு விக்கிரவாண்டியில வாக்குப்பதிவு கூடிட்டு நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. 63 விழுக்காடு எடுத்தாங்க இடைத்தேர்தல். 63 வரும் நான் சொல்ல வரல. 50 விழுக்காடு வட தமிழகத்தில் அன்னியூர் சிவா வன்னியர், ப்ரோ வன்னியர், நான் வன்னியர் கன்சால்டேஷன் 50 விழுக்காடு ஓட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக எடுக்க முடியும் வட தமிழகத்துக்குள்ள. தருமபுரி மட்டும்தான் சிக்கல். காலம் மாறி போச்சுங்க. எம்ஜிஆரே அடிச்சு ஒருத்தர் வந்து வாக்கு வங்கியை ஏறுறாரு. கடக்கிற அழகு கிடக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா சமதியை துரத்திக்கு போடுங்கிறாரு. ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, ஊழல் வழக்காக கன்வீட் பண்ணக்கூடாது. அவர் எடப்பாடியை பலவீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசிக்கிட்டு விஜய்க்கு முதுகெலும்பு இல்லை, துணிச்சல் இல்லை, சொந்த கால் இல்லை, ஊண்டுகோலா ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி இருக்கிறாரு. அப்போ சீமான் அவர்கள் பிரிக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு தான். அதுதானே ஆதாரம் சொல்லுது. தம்பி அமைதியா கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் தம்பி. உங்களுக்கு இல்ல தெரியுது, மக்களுக்கு தெரியுது தம்பி, புரிஞ்சுட்டீங்க? மக்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞருக்கும் டஃப் ஃபைட் நடக்குது. திமுக அதிமுக ஃபைட் இல்லை. ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான ரெட்டையில அதிமுகவுக்கும் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலான உதயசூரியனுக்கும் 1 விழுக்காடுல ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறாங்க. 1-1 உதயசூரியன் ரெட்டையிலையை தாண்டுது, பிரயோஜனம் இல்லை. அதிகாரம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போயிட்டு அப்ப சீமான் 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுக்கிறாரு. ஏன்னா இது டைட் ஃபைட்டு. 2 பெரும் தலைகள், மக்கள் சக்தி, பல களங்களை கண்டவங்க, விமன் ஐகான் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட கலைஞர் இன்டெலெக்சுவலி இன்ஃபீரியர் தான். எப்பா ரங்கராஜ் பாண்டே, எப்பா தங்கராஜி, எப்பா கல்யாண்ராமன் ஜெயலலிதாவோட பொலிட்டிக்கல் அந்த குய்வேவில் கலைஞர், ஜெயலலிதா சுப்பீரியர். நான் வந்து கலைஞர் 62 எல்லாரும் தோக்கும்போது, அண்ணாவே தோக்கும்போது ஜெயித்தார், அதெல்லாம் சாதனை, நான் மறுக்க மாட்டேன். இந்த இடத்துல ஜெயலலிதா குய்வைவாக அரசியல் பண்ணாங்க. எப்படியும் அது டைட் ஃபைட்டு. 1.1 விழுக்காடு ஓட்டு தான் சீமான் எடுத்தார். 2019 களத்துக்குள்ள கமலாசன் வந்தார், தினகரன் வந்தார். 1.1 இருந்த சீமான் 3.8க்கு போயிட்டார். 2021 கமலஹாசன் தினகரன் இந்த விஜய் மாதிரி இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரையாட்டு களத்துக்குள்ள வராம, விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள வராத மாதிரி களத்துக்குள்ள வராம சரியா 234 போடாம தப்பு பண்ணாங்க. சீமான் 6.5க்கு போயிட்டார். 2024 எடப்பாடிக்கும் சிஎம் கேண்டிடேட் இல்லை, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லை, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் இல்லை. சீமான் எடப்பாடியை தென் மாவட்டத்தில் 10 கேண்டிடேட் போட்டு 7 அதிமுக கேண்டிடேட்டோட 30,000 ஓட்டு வந்துட்டாரு. ரங்கராஜ் பாண்டே பேசுவோமா, நியூஸ் சேனல்ல பேசுவோமா, சிவி சண்முகம் ஆதாரத்தை நான் தூக்கி போடுறேன், சாணக்கியாவில் பேசுமா, ஆதாரத்தை தூக்கி போடுறேன். அப்ப எடப்பாடியோட ரெட்டலையின் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் 2 ஜாதி கட்சி ஆயிட்டு அதிமுக. வெள்ளாள கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சி, பலன் இல்லாத ஜாதிகள் சீமானை நோக்கி போறான். சீமான் அதை ஐடென்டிஃபை பண்றாப்புல. எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோரை ஐடென்டிஃபை பண்ணி சீமான் அரசியல் பண்றாப்புல. ஸோ சீமானோட இந்த அரசியல் 40 விழுக்காடுல இருந்த எடப்பாடி பழனிசாமியை 20 விழுக்காடு கொண்டு வந்துட்டு, 1 விழுக்காடுல இருந்த சீமானை 8க்கு மேல கொண்டு வந்துட்டு. அப்ப சீமான் எங்க வளர்றாரு? எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்றாரு. இதை தான் அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்களும் பொதுத்தளத்தில் எழுதக்கூடியவனும் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு மோசடித்தனமா எழுதிட்டு இருக்கிறான். இன்னும் செத்து போன எம்ஜிஆர் ஜெயலலிதா, கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அரசியல் இருக்க மாதிரி திமுக அதிமுக அண்ணி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ எல்லாம் போய் கிடக்கிற அளவு கெடுக்கக்கூடிய சீமான் சொல்ற மாதிரி அந்த ஜெயலலிதா சமாதியில் போய் அடிங்கப்பான்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆரை அடிச்சு தானே அதிமுகவோட பலகீனப்படுத்தி சீமான் வளர்றாரு. மீண்டும் அதுக்கு தானே சீமான் நிற்கிறாரு. எம்ஜிஆர் மேனன் எவ்வளவு தெரிஞ்சிடும்னு சொல்லி ஜாதி வாரி கணக்கு
எடுப்பு நடத்தாமல் மன்னார் நாவிதர் குயர் போன்றவங்களோட வளர்ச்சியையும் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் போன்ற சமூக வளர்ச்சியையும் வன்னியர்களை அவமானப்படுத்துறதுக்காக மலையாளி எம்ஜிஆர் மேனன் எண்ணிக்கை தெரிஞ்சதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல அத்தனை பேரையும் தூக்கி போட்டு தலைகளா தொங்க விட்டு இந்த ஜாதிக்காக அடிச்சு இந்த ஜாதிகள் வாக்க சீமான் வாங்கிட்டு இருக்காருங்கிறத தெரியாத கருத்து பார்வையற்றவர்கள் ஊடகத்தில் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? ஸோ சீமான் வளர்ச்சிங்கிறது எடப்பாடியின் தேய்மானத்தால தான். சீமான் தமிழர் அரசியல் எடுத்து நிற்கிறாரு. பிற மொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகிறாங்க. சீமான் 2016 களம் காணும் போது திமுக காங்கிரஸ் 40, இப்ப ஸ்டாலின் 47. சீமானோட அரசியல் ஸ்டாலினை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. பிற மொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகுறாங்க. அருந்ததிகள் 100 விழுக்காடு ஸ்டாலின் ஓட்டு போட்டிருக்காங்க. களத்துக்குள்ள வராத கோழை நாய்களுக்கு இது தெரியுமா? களத்துல வராத கோழை நாய்ங்கிறதுல ராகுல் காந்தி, தென் மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களையும் சேர்த்தே சொல்றேன். இல்ல நிச்சயமா நீங்க ஒரு விஷயம் தெளிவா காங்கிரஸ் நிற்காம உதயசூரியன் விட்டுட்டு ஓடினவங்க இவங்கெல்லாம். சோ இந்த சீமானுக்கு வளர்ச்சி இவருக்கு தெரியுமா? கருத்து பார்வையற்ற முட்டாள்தனமாட்டு விஷயங்களை மறைக்கக்கூடிய இவருக்கு தெரியுமா? கார்த்திக் சிதம்பரத்துக்கு தெரியுமா? மாணிக் தாகூருக்கு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்காங்க இவங்கெல்லாம்? தரவுகளோட பேசுறேன், ஆணித்தரமா பேசுறேன். எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை அடிச்சு சமநீதி பார்வையில ரெட்டலையில பலன் இல்லாத ஜாதிகளை தன்னவசப்படுத்தி சீமான் வளர்றாரு. ஸோ இதெல்லாம் சொன்னா வான் ஜாதி அரசியல் ஆதிக்கம் பண்ணுதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கூடாது. நீ தீல மிச்ச மாதிரி அவாவான்னு கதறியா? நேர்மையாவா, நாணயமா, உண்மையை பேசு. நான் நேர்மையா நாணயமா உண்மையை பேசுறேன். நடந்த விஷயம் யாரும் மறைச்சு பேச முடியாது. ஸோ இந்த களம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரி திமுக, அண்ணா திமுக, ரெட்டல உதயசூரியன் அதெல்லாம் என்னைக்கே போயிட்டு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல ப்ரோ வன்னியர் நான் வன்னியர் கன்சல்டேஷன் விக்கிரவாண்டி ரிசல்ட் வட தமிழகத்தில் பிரதிபலிக்கும். 63 வரும்னு சொல்லலைன்னா 50 வந்துடும். ஈரோடு கிழக்கு ரிசல்ட் மேற்கு தமிழகத்தில் பிரதிபலிக்கும். 70 வரும்னு சொல்லல, 50 வந்துடும். 45 to 50 வந்துடும். 45 to 50 வந்துடும். தேமுதிக பிரேமலதா அம்மையார் கேப்டன் சிம்பதியில தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சல்டேஷனுக்கும் போயர் ஒட்டர் போன்ற சமூக மக்கள் இவர் விஜய் பிரபாகரனோட இதுலையும் அவங்க வெற்றி பாதையில நாளைக்கு 29 பயணிக்கிறதுக்கும் வின் வின் சிச்சுவேஷன்ல சோசியல் போலரைசேஷன் இங்க இருக்குது. இதை எதிர்த்து களத்துக்குள்ள நிற்கிறது சகோதரர் செந்தமிழன் சீமான். இப்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நீ ஏட்டு சொரக்கா கதைக்கு உதவாத கடந்த காலத்தின் கைதியாட்டு 10-15 வருஷத்துக்கு பின்தங்கி நிற்கிறாப்புல மாணிக் தாகூர், ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் அந்த லெவல்ல இருக்கிறாங்க. நிச்சயமா சார், இது நீங்க இவ்வளவு தூரம் பேசினா அந்த கேள்வியை கேட்கிறேன். ஒரு பக்கம் விஜய் திமுக ஓட்ட பிரிக்கிறார், கிறிஸ்தவ ஓட்ட, சிறுபான்மை ஓட்ட பிரிக்கிறாங்க. அப்ப அதுவும் பொய் தானே? இது கற்பனை. ஓகே, அப்ப விஜய் அடிக்கிறது அண்ணா திமுக தான் கொஞ்சம் பிரியுமே தவிர திமுக ஓட்டு வராதுங்கிறீங்க. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல வராரு. ஓகே, அப்ப பிரியக்கூடிய ஓட்டு இங்க இருந்தா வருமேங்கிறீங்க. அவர் மண்குதிரை பெருசா பிரிச்சு விட மாட்டாரு. அவர் மண்குதிரை பெருசா பிரிச்சு விட மாட்டாரு. 200 போட்டுவிட மாட்டாரு. அப்படியே அவர் எலிஜிபிளா நின்னா, என் கருத்தை மீறி எலிஜிபிளா நின்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்கள் கொண்ட ஓட்டு எடப்பாடிக்கு இருக்க ஓட்டு தானே இன்னொரு சினிமா ஹீரோன்னு அவர் பிரிச்சுட்டு போக முடியும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அடிச்சுல்ல சீமான் வராரு. 2 சேனியன்களை மாலையா போட்டுட்டு ஒரு கொடுஞ்சேனியம் வருதுன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதாவே சேனியன்ல சீமான் போட்டு அடிக்கிறாரு. தெரிஞ்சே பண்றாரு விஜய். இங்க இருந்தா வேற வழி இல்ல, போக்கத்து போய் பண்றாரு. மன வலிமை இல்லாம பண்றாரு. இல்ல, ஏன்னா நீங்க கரெக்டா கிளியரா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசப்படுதுன்னா, அப்ப விஜய் யாருடைய பி டீமோ, அப்ப திமுக பி டீமா கூட இருக்கலாம்ல. ஓட்ட பிரிக்க பி டீம்ங்கிறத நான் யாருக்குமே ஒத்துக்கல. அவங்கவுங்க தாங்க வளர பாக்குறாங்க. ராகுல் காந்தி தான் முஸ்லீமை காப்பாற்ற முடியும்னு எந்த மடையும் சொன்னான்? வீரமான முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடுதுன்னு ஓவைசி மில்டன் ஓவைசி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா தான் வந்துட்டு இருக்காரு ஓவைசி. பீகார்ல ஓவைசி நல்லா வந்திருக்கிறாரு. ராகுல் காந்தி நடிப்பு அவன் போல்டா நின்று வரான். வீரமான முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடியான்னு கேட்கறான். என்ன முஸ்லீம் எல்லாம் இந்த மாணிக் தாகூர் ஆளாக்குறதுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆளாக்குறதுக்கும் ராகுல் காந்தி ஆளாக்கும் ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? சும்மா பிடிஎம் எல்லாம் கிடையாது. அவனவன் தான் வளர்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு வாரான், தப்பு இல்லை. விஜய் யாருக்கும் பிடிஎம் கிடையாது. ஆனா விஜய் ஒரு கவாடி டீம், கோழைத்தனமான டீம். அடிச்ச அடிய வாங்கிட்டு கூட கத்த முடியல, கதற முடியல. என் ஜனநாயக படத்தை அடிச்சுட்டாங்கன்னு கூட பேச முடியாத அளவுக்கு கோழைத்தனமான ஆளா இருக்காரு. நாம் தமிழர் போட்டு அடிக்கிற அடியும் கதறதான் செய்யறாங்க. நாம் தமிழர் சாட்டை திரும்ப அடிச்சு பின்ன எடுக்கிறான். பட் இதை சாட்டை திரும்ப சொல்லல. ஜனநாயகத்துல அடி வாங்கிக்கிட்டு பேச முடியாம இருக்கிறாருங்கிறத சொல்லல. ஜென்ம சொல்லுவாரு. முதல்ல அடி மட்டும் மரண அடி
நிச்சயமா சார் தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.